ஹலோ இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. காலைல வந்து அம்மா மட்டன் குழம்பு ரசம் தான் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டிலேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நேற்று நைட்டே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அம்மா வீட்டிலேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரி பாரமாகவே இருந்துச்சு கிளம்பும்போது. ஒவ்வொரு டைமே அப்படி தான், கிளம்பும்போதே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அவ்வளோதான், இல்லை இனிமேல் எப்போ வருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அம்மா வீட்டாவே பொண்ணுங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தானே. அப்படியே ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு கெஸ்ட்டு மாதிரி போகும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். தம்பி அப்படியே தூங்கினவன் தான், ஆத்தூர்லேருந்து சேலம் வரைக்குமே தூங்கிட்டே வந்துட்டான். எப்படியோ அவன் முழிச்சிட்டு இருந்தாலும் தான் கொஞ்சம் கஷ்டம், தூங்கிட்டே வந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் காலேஜ். நான் படித்த ஸ்ரீ சக்தி கிளாஸ் உமன்ஸ் காலேஜ், இங்கே தான் நான் படித்தேன். காலேஜ் அப்படியே கிராஸ் பண்ணும்போது நிறைய கோல்டன் மெமரிஸ்லாம் மைண்டில் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம்தான் அப்போது அந்த டைமில். எனக்கு காலேஜ் படிக்கும்போது எப்படா வேலைக்கு போவோன்னு தோணுச்சு. வேலைக்கு போயிட்டுருக்கும்போது எப்படா மேரேஜ் பண்ணிப்போன்னு தோணுது. இப்போது மறுபடியும் அந்த வேலையை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. மறுபடியும் வேலைக்கு போகணுமே அப்படின்னு தோணுது. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஹஸ்பண்ட் உட்கார வச்சுட்டு போய் பைக் எடுத்துகிட்டு வர போனாங்க. பைக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் தம்பி ஹஸ்பண்ட் 3 பேருமே பெட்ரோல் அடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். எங்கள் ஊர் இங்கே சேலம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் ஆகும். வெயிலே தான் போனோம், செம்ம வெயில். மணி வந்து ஒரு 4 மணி பக்கமாக இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் பயங்கர வெயில். அதாவது வீட்டுக்கு வரத்துக்கு 4 மணி ஆகிடுச்சு. அப்போ 2 2:30 மணிக்கெலாம் அங்கேருந்து ஊரில் சேலம்லேருந்து வந்துட்டுருந்தோம். பயங்கர வெயில். அந்த வெயிலில் தான் வந்தோம். வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு 4 மணி ஆகிடுச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வீடை பார்த்திங்கன்னா கந்தரகோலம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கே வந்து இருந்ததுன்னா அப்போ நினச்சி பாருங்கள், எனக்கு இதனாலேயே நான் வெளியே எங்கேயாவது போகிறதுக்கே பயப்படுவேன். வீடு எந்த நிலைமையில் இருக்குமோ அப்படின்னு நினச்சி. அப்புறம் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். நேற்று தான் ரிசீவ் பண்ணியிருந்தோம். அதை வச்சு தம்பியும் அவள் பையனும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து நைட்டு மதியம் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ நைட்டு வந்து எதுவும் வாங்க வேணான்னு சொல்லிட்டு வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு சேமியா தான் செஞ்சுருந்தேன். அதாவது முட்டை சேமியா தான் செஞ்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து முட்டை உடச்சி ஊற்றி சேமியா போட்டு சாப்பிட்டா முடிஞ்சுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.